ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வாழை இலை நாகரிகத்தை பற்றி தான். வாங்க பார்க்கலாம். வாழை இலை நாகரிகம் தெரியுமா? ஏன் தண்ணி தெளிக்கிறோம்? ஏன் உள்பக்கமா மடிக்கிறோம்? வாழை இலை நாகரிகம் தெரியுமா? இயற்கையோட சேர்ந்த வாழ்வுதான் நம்ம தமிழர் பண்பாடுன்னு பலர் சொல்லுவாங்க. ஒரு வகையில உண்மைதான். நம்மை சுத்தி இருக்கிற பசுமைகள் இன்னும் பசுமையா நிலைச்சிருக்கிற மாதிரிதான் நாம வாழ்ந்தோம். அது நமக்கு நிறைய கத்துக் கொடுத்தது. அதுக்கு நாமும் நன்றியோட இருந்தோம். அந்த நன்றிக்கு பரிசா கிடைச்சதுதான் நம்ம தாத்தா பாட்டிக்கு இருந்த ஆரோக்கியம். எதையும் அதுகிட்ட இருந்து நேரடியா எடுத்துக்கிட்டு அதுக்கு தேவையானதை நேரடியா கொடுத்திடணும். இதுதான் நம்ம பழைய வாழ்க்கை. வாழை இலை நாம நினைச்சாலும் நம்மகிட்ட இருந்து விலக்க முடியாத சொல்தானேங்க இது. என்னதான் எவர் சில்வர் பீங்கான் தட்டுகள் பேப்பர் பிளேட்டுகள் வந்து கடந்து போய் பிளாஸ்டிக் இலைகள் நுலாம் வினோதமா முயற்சி செஞ்சாலும் அம்புட்டையும் வாழை இலைகள் அடிச்சு தூக்கிறுதுல. பொது நிகழ்ச்சி வீட்டு விழாக்கள் உணவகம்னு எங்கும் இலைகள் மயம். தோப்பில் இருந்து வருவதால் இலையில் அழுக்கு பூச்சி இருக்கும் என்று தண்ணீர் தெளித்து துடைத்து விடுகிறோம். சரி, வாழை இலையிலையும் அந்த சாப்பாட்டு முறையிலையும் அப்படி என்ன இருக்கு? இலை சாப்பாட்டுல நாம என்னவெல்லாம் கூத்துகள் பண்றோம். சைவமோ அசைவமோ எதுவா இருந்தாலும் இலை போட்டு சாப்பிட்டா அது எப்பேற்பட்ட செரிமான கோளாற்றையும் சரி பண்ணிடும். அகண்ட பக்கம் வலது கைக்கு வசதி. சாதம் வகையெல்லாம் இங்கதான் வைக்கணும். இலையோட மேல் பக்கம் தொடு கறி அங்க. இடப்பக்கம் அப்பளம். முதல்ல இலையை எப்படி போடுவது? குறுகின பக்கம் இடது கைக்கு வரணும். சாதத்தை தானே நிறைய வைக்க சொல்லுவோம். அதுக்கு தாங்க இந்த அமைப்பு. இலையை உள்பக்கமா மடிச்சா உறவு நீடிக்கும். வெளிப்பக்கமா மடிச்சா முறியும்னு சொல்றது பழைய கால நம்பிக்கை. பந்திகள்ல எதிரெதிர் பக்கமா உட்கார்ந்திருப்போம். வெளிப்பக்கமா மடிக்கும்போது நாம சாப்பிட்ட எச்சில் அடுத்தவங்க இலையில பட்டிருங்கிற சுகாதாரத்தை சொல்லுற பொதுவெளி நாகரிகம் தாங்க அது. நம்மை சப்பனம் போட்டு உட்கார வச்சு கத்துக் கொடுக்கிற இந்த இலை கூட நமக்கு வாத்தியாருதான். ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்ஸ், லைக், ஷேர் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. இன்னும் பல வீடியோஸோட உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை until then it's bye from ஸ்க்ரீன் டைம் பாஸ் சேனல். உங்கள் தொகுப்பாளர் விஜய்.